எஜிபுலும் சார்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாணவ மணிகளே, உங்களுக்கு படித்தது மறந்து போகிறதா? தேர்வு நேரத்தில் நினைவுக்கு வரவில்லையா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆம், மறதி இனி இல்லை. நினைவக அரண்மனை முறை. ஒரு எளிய பழக்கத்தை நாம் பின்பற்றுவதால் ஞாபக சக்தியை அதிகரிக்க முடியும். நமக்கு ஏன் மறதி வருகிறது? மறதி வர பல காரணங்கள் இருக்கிறது இல்லையா? புரியாமல் மனப்பாடம் செய்வது, தொடர்ந்து மொபைல் பயன்படுத்துவது, சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பது, திரும்ப திரும்ப படிக்காதது, டெலிவிஷன் எல்லாம் பார்ப்பதால் ஏற்படுகிற கவன சிதறல்கள். சரியா? இவையெல்லாம் நம் மறதிக்கான காரணங்கள். புரிந்து படித்தால் மட்டும்தான் நீண்ட நாட்கள் ஒரு பகுதி நினைவில் இருக்கும். மெமரி பேலஸ் டெக்னிக் மூலம் உங்கள் நினைவாற்றலை அதிகரிக்க முடியும் என்று உலகம் முழுவதும் பல மாணவர்கள் பயன்படுத்தி வெற்றி கண்ட முறைதான் இந்த முறை. அதென்ன மெமரி பேலஸ் முறை அப்படி கேக்குறீங்களா? மெமரி பேலஸ் அப்படி என்பது நம் மூளையின் இயல்பான திறனை பயன்படுத்தும் ஒரு நினைவாற்றல் முறை. இப்ப நான் ஊட்டிக்கு போயிட்டேன் அப்படின்னா ஊட்டி என்னுடைய நினைவில் அப்படி இருக்கும் இல்லையா? நான் பார்த்த இடங்களை நம் மூளை எளிதாக நினைவில் வைத்திருக்கும். அந்த இடங்களுடன் நாம் படிக்கும் தகவல்களை இணைத்து படிப்பதால் பல நாட்கள் கழித்தும் நம் நினைவுக்கு வரும். இதைதான் நாம் நினைவக அரண்மனை முறை என்று கூறுகிறோம். சரியா? இப்ப நீங்க ஒரு இமேஜின் பண்ணுங்க, உங்க வீட்டை ஒரு இமேஜின் பண்ணுங்க. அந்த வீட்டுல வாசல் தமிழ் பாடம், ஹால் ஆங்கில பாடம், சமையலறை அறிவியல் பாடம், படுக்கை அறை கணித பாடம், பூஜை அறை சமூக அறிவியல் பாடம் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி அதுக்கு தகுந்தவாறு நாம் படிப்பதால் நம்முடைய நினைவாற்றலை அதிகரிக்க முடியும். சரியா? இங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். தாவரங்களின் ஒளி சேர்க்கை முறை. இப்ப நம்ம வீட்டுக்கு வாசல்ல வெளியே வாங்க, அங்க சூரிய ஒளி இருக்கும். அப்ப சூரிய ஒளி ஒளி சேர்க்கைக்கு தேவை. அப்ப இங்க நம்ம வீட்டின் வாசலை சூரிய ஒளியோடு கற்பனை செய்து கொள்கிறோம். வீட்டு ஹாலுக்கு வாங்க, அங்க நம்ம குட்டி குட்டி செடி எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? அது பச்சை கலர்ல இருக்கும். அந்த செடியில என்ன இருக்கும்? குளோரோஃபில் இருக்கும். அப்ப அந்த வீட்டின் ஹாலை நம்ம பச்சை இலைக்கு நம்ம கற்பனை செய்து கொள்கிறோம். பச்சை இலையில் குளோரோஃபில் இருக்கிறது. அப்புறம் அப்படியே சமையல் அறைக்கு போங்க. சமையல் அறையில குழாயில தண்ணி வரும். ஒளி சேர்க்கை செய்ய தண்ணி தேவை. அப்ப இங்க நம்ம சமையல் அறையை தண்ணியோடு நம்ம ஒப்புமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்படியே நடந்து உணவு மேஜை பக்கம் போங்க. உணவு மேஜையில நிறைய உணவு பண்டங்கள் இருக்கின்றன. ஒளி சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்போஹைட்ரேட்டை தயாரிக்கின்றன இல்ல, அது குளுக்கோஸ். அப்ப உணவு மேஜைக்கு மேல இருக்கிற தின்பண்டங்களை நம்ம குளுக்கோஸாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அப்படியே நான் நடந்து மொட்டை மாடிக்கு போகிறோம். ஒளி சேர்க்கையின் போது தாவரங்கள் ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன. உணவு பதார்த்தங்கள் தயாரித்து முடித்தவுடன் வெளியிடுகிற ஆக்சிஜன் மொட்டை மாடி வழியாக காற்றோடு காற்று கலந்து விடுகிறது. இது ரொம்ப இலகுவா இருக்குல்ல? இந்த முறையில நம்ம ஈஸியா ஒளி சேர்க்கையை நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? இப்ப தேர்வு அறைக்கு சென்று விடுகிறோம். கேள்வித்தாள் கையில் இருக்கிறது. ஒளி சேர்க்கை பாடத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எதான் இமேஜினுக்கு வரும்? வீட்டின் வாசல், சூரிய ஒளி, ஹால், பச்சை இலை, இதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் இலகுவாக விடைகளை எழுதிவிடலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம அறிவியல், வேதியியல், கணிதம் என எல்லா பாடங்களையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? படிக்க முடியும். சரியா? இது ஒரு சிறப்பு படிநிலைகள் இதுக்கு இருக்கிறது. ஒன்று பாத்தீங்கன்னா நமக்கு நன்றாக தெரிந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். இரண்டாவது, கற்பனையில் ஒரு பாதையை உருவாக்க வேண்டும். வாசல், ஹால், சமையலறை, ஜன்னல், உணவு மேஜை, மொட்டை மாடி, இத மாதிரி ஒரு பாதையை நாம உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு தகவலை வைக்க வேண்டும். நம்ம வாசலுக்கு சூரிய ஒளி அப்படி வைத்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு தகவலை வைக்க வேண்டும். அந்த தகவலை நம்ம கற்பனை செய்துவிட்டு தினமும் 2 நிமிடம் அந்த இடங்களை நம்ம மனதால சுற்றி பார்ப்பதால, திரும்ப திரும்ப நம்ம மனதால் சுற்றி பார்ப்பதால் அது இலகுவாக நம் மனதில் பதிந்துவிடும். இந்த முறையில் நாம் படிப்பதால் நம்முடைய மறதி குறைகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது, கவனிக்கும் திறன் வளர்கிறது, தேர்வு பயம் குறைகிறது, தன்னம்பிக்கை உயர்கிறது, வெற்றி உங்களுடையது ஆகிறது. நம்ம எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, படிப்பது முக்கியம், ஆனால் சரியான முறையில் படிப்பதே வெற்றிக்கான திறவுகோல். மாணவ மணிகளே, இந்த முறையில் நீங்கள் படித்து
நல்ல மதிப்பெண்கள் பெற எஜுபுலம் சார்பில் வாழ்த்தி விடைபெறுவது ஆர்த்தி சீபா. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.